இந்திய பிரதமர் கச்சத்தீவை மீட்டு இலங்கை தமிழர்களுக்கு தனிநாடு அமைத்திட ஆவண செய்வார் என்று மதுரை ஆதீனம் ஹரிஹர ஞான சம்பந்த தேசிய சுவாமிகள் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் ராமேஸ்வரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாம்பன் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய தினம் திறந்து வைத்தார். நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்து மதுரை ஆதீனம் வெளியிட்டுள்ள காணொலியிலேயே இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். இதன்படி இலங்கை தமிழர்களின் நலனை கருத்தில் கொண்டு தான் முன்வைத்த அனைத்து கோரிக்கைகளையும் பிரதமர் நிறைவேற்றியுள்ளதாக மதுரை ஆதீனம் ஹரிஹர ஞான சம்பந்த தேசிக சுவாமிகள் தெரிவித்துள்ளார். தமிழக கடல் தொழிலாளர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளமை, கடல் தொழிலாளர்களின் படகுகள் மீட்கப்பட்டமை உள்ளிட்டவை தான் பிரதமரிடம் முன்வைத்த கோரிக்கைகளாலேயே சாத்தியம் என்று தேசிய சுவாமிகள் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இலங்கை தமிழர்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கும் இலங்கை தமிழர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கவும் இந்திய பிரதமர் நடவடிக்கைகள் மேற்கொள்வார் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கச்சத்தீவை தாரை வார்த்தவர்களே என்று அதனை மீட்க வேண்டும் என்று பேசி வருவதாக குறிப்பிட்ட மதுரை ஆதீனம், இந்திய பிரதமர் கச்சத்தீவை மீட்டு இலங்கை தமிழர்களுக்கு தனிநாடு அமைத்திட ஆவண செய்வார் என்று மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஒற்றையாட்சிக்குள் தமிழர்களுக்கான தேர்வு சாத்தியமில்லை எனவும், தமிழர்களுக்கு சமஷ்டி தீர்வு வேண்டும் என்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்திய இலங்கை கடல் தொழிலாளர்கள் பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும், இதை இந்திய அரசு விளங்கிக் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினை இலங்கை தமிழ் அரசியல் பிரதிநிதிகள் சந்தித்து கலந்துரையாடியமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் தலைவர் CVK சிவஞானம், நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், இரா சாணக்கியன் மற்றும் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் ஆகியோரும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஆகியோரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.